வணக்கம். வாங்க, நாம இன்னைக்கு ஒரு பயணம் போக போறோம். ஒரு 800 வருஷம் பின்னோக்கி 12ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டுக்கு. அங்க கலிங்கத்துப் பரணி அப்படின்னு ஒரு காவியம் இருக்கு. இது வெறும் ராஜா போர்னு சொல்ற ஒரு வரலாற்று பாடம் கிடையாது. அதுக்கும் மேல வார்த்தைகளை வச்சே ஒரு போர்க்களத்தை எப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வர முடியும்னு செஞ்சு காட்டுற ஒரு அற்புதமான கவிதை வகுப்பு. முதல்ல பரணினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு விதி இருக்கு. 1000 யானைகளை ஒருத்தன் போர்க்களத்துல தனியா நின்னு ஜெயிச்சா அவனோட வீரத்தை போற்றி பாடப்படுறதுதான் பரணி. சும்மா யோசிச்சு பாருங்க, 1000 யானை. இந்த ஒரு வரியே போதும் நாம பார்க்க போற காவியம் எவ்ளோ பிரம்மாண்டமா இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்க. சரி, இந்த காவியத்தோட பின்னணி என்ன? அப்போ சோழ பேரரச முதலாம் குலோத்துங்கன் ஆண்டுகிட்டு இருக்கார். அவருக்கு கீழே இருக்கிற கலிங்க நாட்டு மன்னன் கப்பம் கட்ட மறுத்துடுறான். இது சாதாரண வரி பிரச்சனை இல்ல, அவ்வளவு பெரிய சோழ சாம்ராஜ்யத்தையே நேரடியா எதிர்க்கிற மாதிரி. இது ஒரு பெரிய அவமானம். இந்த கதையில 4 முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. முதல்ல சோழ மன்னன் முதலாம் குலோத்துங்கன். அப்புறம் போருக்கு தலைமை தாங்கின தளபதி கருணாகர தொண்டைமான். இவருதான் இந்த காவியத்தோட ஹீரோ. எதிரி கலிங்க மன்னன் அனந்தவர்மன். ஆனா இவங்க எல்லாரையும் விட நமக்கு முக்கியமான ஆள் 4வதா இருக்கிற கவிஞர் சயங்கொண்டார் தான். ஏன்னா அவரோட கண்ணு வழியாதான் நம்ம இந்த முழு போரையும் பார்க்க போறோம். போர் வீரர்கள், சண்டை இதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கவிஞர் அந்த போர்க்களத்தை எப்படி வர்ணிக்கிறார்னு பாப்போம். ஒரு பயங்கரமான அமானுஷ்யமான ஒரு இடமா அதை உருவாக்குறார். அந்த இடம் எப்படி இருந்துச்சு வாங்க பாக்கலாம். அந்த நிலத்தோட முதல் வர்ணனைய பாருங்க. பூமி அவ்வளவு சூடா இருக்கான், நிழல் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கான்னு சூரியனே பூமியோட விரிசல்ல விரல விட்டு தேடுதான். அதாவது சூரியனை வெறும் நெருப்பு பந்தா பார்க்காம நிழலை தேடி அழிக்கிற ஒரு வேட்டைக்காரனா உருவாகப்படுத்துறார். நிழலுக்கே இடமில்லாத ஒரு நிலம். அந்த அமானுஷ்யத்தை இன்னும் அதிகமாக்குறார் பாருங்க. பாலைவனத்துல தெரியிற காணல் நீர் ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா சயங்கொண்டார் பார்வையில அது வெறும் தண்ணி மாதிரி தெரியல. தூரத்துல பேய்கள் ஓட்டிட்டு வர்ற தேர் மாதிரி தெரியுதான். யோசிச்சு பாருங்க, அந்த இடமே ஒரு மரணத்தின் அறிகுறியா மாறுது. இதுதான் உச்சக்கட்டம். ஒரு இடத்தோட கொடுமைய இதைவிட அழகா சொல்ல முடியாது. வானத்துல பறக்கிற ஒரு பருந்தோட நிழல் கூட அந்த சூட தாங்காம தரையில பட பயந்து ஓடுதான். நிழல்களே தஞ்சம் புக முடியாத ஒரு போர்க்களம். சரி, இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. இவ்ளோ கொடூரமான ஒரு போர்க்களத்துல செத்து கிடக்கிற வீரர்களை எப்படி வர்ணிக்கிறது? இது ஒரு கவிஞனுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ரத்தமோ சதையுமா பிணங்கள் செதறி கிடக்கிற ஒரு இடத்துல ஒரு கவிஞன் எப்படி அழகையும் கருணையும் கொண்டு வர முடியும்? சயங்கொண்டார் அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சார். இங்க பாருங்க, இதுதான் அவரோட தீர்வு. ஒரு பக்கம் கழுகுகளும் நரிகளும் கொத்தி திங்கிற ஒரு வீரனோட உடல். இதுதான் யதார்த்தம். ஆனா கவிஞர் இதை எப்படி பார்க்கறார் தெரியுமா? வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களுக்கு சாப்பாடு போட்டு உபசரிக்கிற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவரோட முகமா பார்க்கறாரு. ரெண்டுக்கும் எவ்ளோ வித்தியாசம்! இந்த உருவகம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது? ஏன்னா அது போரோட கொடூரத்தை தமிழ் பண்பாட்டோட உன்னதமான விருந்தோம்பலோட இணைக்குது. செத்துப்போன வீரனோட உடல் கழுகுகளுக்கு ஒரு விருந்து. அவனோட முகம் மரணத்திலும் ஒரு தாமரை மாதிரி மலர்ந்து புன்னவைக்குதாம். அதாவது இறந்தும் கூட அவன் ஒரு உபசரிப்பாளனா இருக்கான். அவனோட தியாகத்தை இதைவிட அழகா சொல்ல முடியாது. சரி, இப்போ வீரர்களை விட்டுட்டு போர்க்களத்தோட இன்னொரு முக்கியமான சின்னத்துக்கு வருவோம். போர் யானைகள். அந்த காலத்து பீரங்கிகள் மாதிரி கவிஞர் அந்த யானைகளோட விதிய ரொம்ப ஆச்சரியமான வழிகள்ல விவரிக்கிறார். அடுத்த உருவகத்தை ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு போர்க்களத்துல இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் மனுஷங்களோட விசுவாசம், சந்தர்ப்பவாத மாதிரியான குணங்களை பத்தி நமக்கு என்ன சொல்ல முடியும்? சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, போர் யானைகள் உயிரோட இருக்கும்போது அதோட கன்னத்திலிருந்து ஒரு இனிப்பான நீர் வடியும். அதுக்கு பேரு மதநீர். தேனீக்கள் எல்லாம் அது சுத்தி முழிச்சு குடிச்சிட்டு இருக்கும். ஆனா போர்ல அந்த யானை செத்து போனதும் அந்த மதநீர் நின்னுடும். உடனே அந்த தேனீக்கள் என்ன பண்ணதான்? அந்த யானையை விட்டுட்டு தேவர்கள் தூவுற பூக்கள்ல இருக்கிற தேனை தேடி பறந்து போகுதான். கவிஞர் இந்த தேனீக்களை பணம் இருக்கும் வரை கூடவே இருந்துட்டு பணம் போனதும் விட்டுட்டு போற விலை மாதர்களுக்கு ஒப்பிடுறார். இது நிபந்தனைகளோட இருக்கிற விசுவாசத்தை பத்தின ஒரு கூர்மையான விமர்சனம். ஆனா எல்லா உறவுகளுமே இப்படி சந்தர்ப்பவாதமானது இல்லையே. இப்போ 2வது யானை உருவகத்தை பாருங்க. இது முந்தின கருத்துக்கு நேர் எதிரானது. அசைக்க முடியாத விசுவாசத்தை பத்தினது.
யானை மேல ஒரு கொடி இருக்கும். அந்த யானை சண்டையில செத்து விழும்போது அந்த கொடியும் ரத்த கரையோட அது கூடவே தரையில விழுது. இத கவிஞர் எப்படி பார்க்கறார்னா, கணவன் இறந்ததும் அவனோட சிதையில விழுந்து உயிர் விடுற ஒரு கற்புடைய மனைவி மாதிரி பார்க்கறார். கணவனும் மனைவியும் எப்படி பிரிக்க முடியாதவங்களோ அதே மாதிரி யானையும் கொடியும் ஒண்ணு. வெறும் துணியா இருந்த கொடிய இறக்காத விசுவாசத்தோட ஒரு மிகப்பெரிய சின்னமா மாத்திட்டார் பாருங்க. இது ஒரு அற்புதமான உத்தி. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்தது வெறும் கவிதை நயம், உருவகம்னு நினைக்கலாம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமா நமக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த காவியம் ஏன் இவ்ளோ முக்கியம்? வாங்க அத பத்தி பேசுவோம். இங்கதான் வாழ்வியல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு. இது மாதிரி காவியங்கள் வெறும் வரலாற்று தகவல்களை மட்டும் நமக்கு கொடுக்கறதில்ல. அந்த காலத்துல வாழ்ந்த மக்களோட கொள்கைகள் என்ன, அவங்க எதை அழகா பார்த்தாங்க, அவங்களோட உலகப் பார்வை எப்படி இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் நமக்கு காட்டுது. இது ஒரு கலாச்சாரத்தோட ஆன்மாவை புரிஞ்சுக்க உதவுற ஒரு வரலாற்று ஆவணம். இத நான் மட்டும் சொல்லலங்க. சயங்கொண்டார் காலத்துல வாழ்ந்த இன்னொரு பெரிய கவிஞர் ஒட்டக்கூத்தர், அவர் கலிங்கத்து பரணியை எப்படி புகழ்றார் பாருங்க. தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்றாரு. அதாவது தென் தமிழ்ல எழுதப்பட்ட ஒரு தெய்வீகமான பரணி இதுன்னு கொண்டாடுறாரு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு போர்க்களத்தை வர்ணிக்கிறதுக்குள்ள இவ்ளோ பெரிய கலைத்திறன், இவ்ளோ ஆழமான கருத்துக்கள் இருக்குன்னா, நாம இன்னும் படிக்காம வச்சிருக்கிற நம்ம பண்டைய காவியங்கள்ல இன்னும் என்னெல்லாம் பொக்கிஷங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பழைய நூல்களை வெறும் புத்தகங்களா பார்க்காம நம்ம முன்னோர்களோட அனுபவ புதையலா பார்த்தா அதுலேருந்து கத்துக்க இன்னும் நிறைய இருக்கு. வாங்க 900 வருஷத்துக்கு முன்னாடி போன ஒரு போர்க்களத்தை பத்தி ஒரு கவிதை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த கவிதையோட பேரு கலிங்கத்து பரணி. இதை எழுதினது கவிஞர் சயங்கொண்டான். இது சாதாரண கவிதை இல்ல, இதுக்கு பேரு பரணி. 1000 யானைகளை ஜெயிக்கிற வீரனுக்கு மட்டும்தான் இந்த மரியாதை. சரி, இந்த கதையை புரிஞ்சுக்க முதல்ல இதை எழுத சொன்ன அந்த பெரிய ராஜாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த மன்னன் தான் முதலாம் குலோத்துங்க சோழன். அவரோட வெற்றிக்காக தான் இந்த காவியமே உருவாச்சு. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். இந்த கவிதையோட ஹீரோ அந்த ராஜா இல்ல, அவரோட தளபதி தான். யார் அந்த தளபதி? அவர்தான் கருணாகர தொண்டைமான், கலிங்கத்து பரணியோட உண்மையான ஹீரோ. கலிங்க நாட்டுக்குள்ள சோழப்படைய வழிநடத்திட்டு போனது இவர்தான். இவரோட வீரத்தை தான் கவிதை பேசுது. சரி, அந்த போர் எப்படி இருந்துச்சு? சோழர்களுக்கு பெரிய வெற்றினும் புகழனும் கவிஞர் சொல்றாரு. ஆனா அதே சமயம் போரோட இன்னொரு பக்கத்தையும் காட்டுது. அதாவது அந்த போரால் ஏற்பட்ட இழப்புகளையும் பேசுது. அப்போதைய போர் தந்திரங்களை பத்தியும் இதுல இருக்கு. படை வியூகங்கள், யானைப்படைன்னு பல விஷயங்கள். அதனாலதான் இது ரொம்ப ஸ்பெஷல். போரோட வீரத்தையும் பேசுது, மனித உணர்வுகளையும் பேசுது. அப்போ கலிங்கத்து பரணி வெறும் கதை இல்ல, அது சோழர் காலத்தையே நமக்கு காட்டுற ஒரு டைம் கேப்சூல் மாதிரி. ஒரு பக்கம் இது வரலாறு, இன்னொரு பக்கம் இது ஒரு கிளாசிக் இலக்கியம். சரி, நாம தெரிஞ்சுக்கிட்டத ஒரு சின்ன ரீகேப் பாத்துறலாம். வரலாறுனா என்ன? போர்ல ஜெயிக்கிறவங்கள பத்தி சொல்றதா, இல்ல அத பத்தி பாடுற கவிஞர்களோட கதையா? யோசிச்சு பாருங்க. போர்க்களத்துல பேய்களா? ஆமா, நம்ம பார்க்க போறது 12ஆம் நூற்றாண்டு காவியமான கலிங்கத்து பரணி. போரும் திகிலும் ஒன்னா கலந்த கதை இது. முதல்ல பரணினா என்னன்னு பாப்போம். ஒரே போர்ல 1000 யானைகளை கொன்ன வீரனுக்கு கிடைக்கிற ஒரு இலக்கிய கௌரவம் தான் அது. கதை எங்க தொடங்குதுன்னா, கலிங்க மன்னன் சோழ பேரரசுக்கு கப்பம் கட்ட முடியாதுன்னு சொல்லிடுறான். இது குலோத்துங்க சோழனுக்கே விடுத்த நேரடி சவால். உடனே தன் தளபதி கருணாகர தொண்டைமானை அனுப்பி வைக்கிறார். சோழப்படையோட மிகப்பெரிய பலமே அவங்களோட யானைப்படை தான். அதோட தந்தங்கள் பிறைநிலா மாதிரி வளைஞ்சிருந்துச்சான். அதோட கர்ஜனை, இடியும் கடலும் ஒன்னா சேர்ந்த மாதிரி பயங்கரமா இருந்திருக்கு. வெறும் விலங்குகள் இல்ல, ஒரு இயற்கை சீற்றம். அந்த யானைகளோட மதம் மலையிலிருந்து வர்ற கடல் மாதிரி இருந்திருக்கு. இந்த சக்தி தான் அந்த அமானுஷ போர்க்களத்துக்குள்ள நுழையுது. இப்ப போர்க்களத்தை பாருங்க. இது ஒரு சாதாரண இடம் இல்ல, இது பேய்களோட தேசம். சுட்டரிக்கிற ஒரு பால்நிலம். இங்க சூரியனை நிழல தேடி அழிக்காமா, பருந்தோட நிழல் கூட பயந்து ஓடுமா. இது ஒரு உயிரில்லாத செத்துப்போன நிலம். இதில் இருக்கிற பேய்கள் துக்கப்படல, ஒரு பெரிய விருந்துக்காக பசியோட காத்துட்டு இருக்குதுங்க. இந்த பயங்கரமான இடத்துல தான் கருணாகர தொண்டைமான் தலைமையில சோழர் படை கலிங்கப்படையோட மோதுது. முடிவு என்ன? சோழர்களுக்கு வெற்றி. அந்த ஒத்த போர்ல 1000 எதிரி யானைகள் கொல்லப்பட்டுச்சு. இப்போ நினைவிருக்கா? 1000 யானைகள். பரணிக்கான தகுதி கிடைச்சாச்சு. தளபதியோட பேர் சரித்திரத்துல நின்னுடுச்சு. ஆனா கதை இதோட முடியல. வெற்றி பெற்ற வீரர்கள் வீட்டுக்கு திரும்பும்போது என்ன நடக்குது தெரியுமா? 2 வெவ்வேறு காட்சிகள். ஒரு பக்கம் போர்க்களத்துல பேய்களோட விருந்து, இன்னொரு பக்கம் வீட்ல பூட்டின கதவுகள். கழுகுகள் பிணங்களை கொத்தி தின்னும்போதும் இறந்த வீரர்களோட முகத்துல ஒரு புன்னகை இருந்ததா கவிஞர் சொல்றாரு.
இந்த காவியம் வெற்றியை கொண்டாடுற அதே நேரத்துல அதுக்காக கொடுக்கப்பட்ட விலையையும் வெளிப்படையா காட்டுது. கடைசியா விதவைகள் பிணம் தின்னும் பேய்கிட்டயே கேக்குறாங்க, என் கணவரை பாத்தீங்களான்னு. இந்த கேள்விக்கு பதிலே இல்ல. வாங்க, இன்னைக்கு நாம ஒரு பழங்கால தமிழ் காவியத்தை பத்தி பார்க்கலாம். இது ஒரு பயங்கரமான போர்ல இருந்து உருவான கதை. முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 1000. ஒரு வீரன் 1000 யானைகளை தோற்கடிச்சா அவனுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். அந்த மரியாதைக்கு பேர் தான் பரணி. இதுல கலிங்கத்து பரணி தான் ரொம்பவே ஃபேமஸ். ஆனா எதுக்கு இவ்ளோ கொடூரமான ஒரு போர் நடந்துச்சு? எல்லாம் ஒரு சின்ன எதிர்ப்பால தான் ஆரம்பிச்சது. கலிங்க மன்னன் ஆனந்தவர்மன் சோழ பேரரசுக்கு வரி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுவும் 2 வருஷமா. இந்த போர்ல இவங்க தான் முக்கியமான ஆளுங்க. சோழ மன்னன் உத்தரவு போட தளபதி தான் படைய வழிநடத்தினாரு. சரி, இந்த கொடூரமான போரை பத்தி சொல்ல வந்த புலவர் ஆரம்பிச்ச விதம் தான் ரொம்ப ஆச்சரியம். போரை பத்தி பேசாம நேரா ஒரு காதல் சண்டைக்குள்ள போயிட்டார். ஏன் அப்படி செஞ்சாரு? வீட்டுக்கு லேட்டா வர்ற வீரர்களுக்காக கதவை பூட்டி வச்சிருக்காங்க அவங்க மனைவிங்க. அவங்கள சமாதானம் பண்றத அழகா சொல்றாரு. வராத கணவனுக்காக திறந்து ஏமாற்றத்துல மூடுனதுல கதவு குமிழே தேஞ்சு போச்சான். பாருங்க, அந்த அளவுக்கு ஏக்கம். ஆனா இந்த ரொமான்ஸ் எல்லாம் வரப்போற ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி தான். சரி, இப்ப வாங்க கலிங்க போர்க்களத்துக்கு போகலாம். அது ஒரு நரகம் மாதிரி இருந்ததா கவிஞர் சொல்றாரு. அந்த நிலம் அவ்வளோ சூடா இருந்ததால இயற்கையோட விதிகளே தலைகீழா மாறிடுச்சான். அது மட்டும் இல்ல, இந்த பாலடைஞ்ச நிலத்துல பேய்கள் தான் குடியிருந்துச்சு. அவங்க தான் இந்த காவியத்தோட முக்கிய கேரக்டர்ஸ். பசியில இருந்த பேய்கள் போர்ல செத்தவங்கள வச்சு எப்படி ஒரு பயங்கர விருந்து கொண்டாடுனாங்கன்னு கவிஞர் சொல்றாரு. இறந்த பிறகும் அந்த வீரர்கள் கழுகுங்களுக்காக தங்களையே விருந்தாக்குற மாதிரி சிரிச்சாங்களாம். அப்போ கலிங்கத்து பரணி வெறும் போரையும் கொடூரத்தையும் மட்டும் சொல்லல, அது ஒரு புது இலக்கிய மரபையே உருவாக்குச்சு. வழக்கமா காவியங்கள் ஜெயிச்சவங்க பேர்ல இருக்கும், ஆனா இது தோத்துப்போன கலிங்கத்தோட பேர்ல இருக்கு. இது ஒரு வகையில தோத்துப்போன கலிங்க வீரர்களோட வீரத்துக்கு கொடுக்கற ஒரு பெரிய மரியாதை. அப்போ பாருங்க, இது ஒரு கொடூரமான போர்க்கதை, அதே சமயம் ஒரு திகில் கதை, தோத்தவங்களுக்கு ஒரு மரியாதையும் கூட. இதுதான் கலிங்கத்து பரணியோட சிறப்பு. ஆனா நமக்கு ஒரு கேள்வி வருது, ஒருவேளை உண்மையான வெற்றிங்கிறது போரை ஜெயிக்கிறதுல இல்ல, அந்த கதையை அழியாம சொல்றதுல தான் இருக்கோ?